வெல்கம் டு நியூ ட்ரை ப்ரோ நேயர்களுக்கு நான் ஒரு வசந்த். நம்முடன் சமூக ஆர்வலர் விடுதலை சிறுத்தை கட்சியின் பொறியாளர் மா சத்யராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் சில கேள்விகளை தொடுப்போம். வாருங்கள் ஐயா. வணக்கம். சமீபத்தில் வெல்லும் சனநாயக மாநாடு, அது போடப்பட்ட நோக்கம் என்ன? உங்கள் கட்சியோட கருத்துக்கள் என்ன? 1990களிலிருந்து விடுதலை சிறுத்தை கடந்து வந்த பாதை மிக கரடுமுரடானது. அதை இப்போது மென்மையாக்கி மக்களின் திரட்சியை தமிழ்நாடை ஸ்தம்பிக்கும் அளவிற்கு ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி, அது மட்டுமன்றி ஆளுகின்ற கட்சி, எந்த கட்சியாக இருந்தாலும் போட முடியாத அளவிற்கு இன்று விடுதலை சிறுத்தை கட்சி தனிப்பெரும்பான்மையுடன் மிகப்பெரிய கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 78,000 வாகனங்கள், உளவுத்துறை ரிப்போர்ட்டுப்படி 78,000 வாகனங்கள், 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்களை ஒன்று கூடி ஒரே இடத்தில் உணவு, ஊதியம், எந்த ஒரு செயலும் கட்சியின் சார்பாக தராமல் தன்னிச்சையாக அவர் குடும்பமாக வந்து அந்த வெற்றியை தலைவருக்கு, எழுச்சி தமிழருக்கு நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி பறைசாற்றி இருக்கோம். இது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய உளவுத்துறையும் மிரண்டு போய் உள்ளது. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உளவுத்துறையின் ரிப்போர்ட்டுப்படி 78,000 வாகனங்கள், குறைஞ்சபட்சம் 12 லட்சம் மக்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கும் 3 மடங்கு மேலே தான் நாங்கள் கருதுகிறோம். இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றியை தந்தது. எங்கள் எழுச்சி தமிழில் மிக ஆவலோடு எதிர்பார்த்ததை நாங்கள் தொண்டர்களாக நிறைவேற்றோம். இந்த மாநாடு வந்து இப்போ வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டுக்காக போடப்பட்டதா? நிச்சயமாக நாங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா கருத்தியல் ரீதிதான். நாங்கள் சனாதனத்துக்கு எதிரானவர்களை மட்டுமே தவிர ஒட்டுமொத்த இந்தியாவை ஒருங்கிணைச்சு இந்தியா கூட்டணி நாங்கள் ஒரு அங்கம் வைக்கிறோம். அந்த அங்கத்தின் சார்பாக ஒட்டுமொத்த நேஷனல் லீடரை இங்கே வர வச்சு நம்மளுடைய அரவணைப்பு ப்ளஸ் எதிர்ப்பு இதை காட்டணுன்ற ஒரே நோக்கமே தவிர இங்கே மாநிலத்தில் போய் 2 சீட்டு 1 சீட்டு அதோட எங்கள் தலைவரோட நோக்கமும் இல்லை. தலைவர் அதுக்கான வருதலிப்பும் கொடுத்துட்டாரு. தலைவர் அதை எப்பயுமே அந்த மாதிரி நோக்கத்தோடு போடக்கூடாது. கொள்கை சார்ந்து மட்டும்தான் செயல்படுவார். சனாதனத்தை இன்னைக்கு இந்தியாவிலே முழுமையாக மூர்க்கமாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் எழுச்சி தமிழர் மட்டும்தான். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் என்ற தலைப்பில் பாத யாத்திரையாக தமிழகம் முழுவதும் சுற்றி கொண்டு வருகிறார். அதனுடைய கருத்துகள் என்ன? அவருடைய நோக்கம் என்ன? வருகிற பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு குறைஞ்சபட்சம் சீட்டுகள் ஜெயிப்பார்கள். என் மக்கள் என் மண் என்ற பாத யாத்திரை நடத்திட்டு இருக்காரு. பாத யாத்திரை வந்து பாஜகவும் ஒரு ஆரம்ப தொடர்ச்சியிலிருந்து அத்வானிலிருந்து ஆரம்பிச்சு ரத யாத்திரை, பாத யாத்திரைன்னு பல முறை போகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வேகாது. இது ஏன்டா என் மக்கள் என் மண் இல்லை, இது பெரியார் மண், அம்பேத்கர் மண், மார்க்ஸ் மண். இது பல சித்தாந்தம் கொண்ட மண். இங்கே வந்து வெறும் பாத யாத்திரை போயிட்டா ஆட்சியை பிடிச்சலான்றது ஒருபோதும் கிடையாது. இங்கே சராசரி கருத்தியல் ரீதியான சிந்தனை உள்ளவர். நீங்கள் குறிப்பிட்ட போல் எப்பயுமே செய்யலாம். இங்கே சாதாரண ஒரு மனிதன் வந்து சித்தாந்தம் வச்சு வெல்ல முடியாது. கருத்து ரீதியாக மட்டும் செயல்பட்டால் மட்டும் இங்கே வின் பண்ண முடியும். மற்றவங்களை வின் பண்ண முடியும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆதரவு அதிகமாகவே இருக்குது. தமிழகம் முழுவதும் எங்கே போனால் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ சமீபத்தில் நீங்கள் இருக்கும் பகுதியில் சங்கராபுரத்தில் நேற்று வந்திருந்தார். லட்சக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க. இது உங்களுடைய வீழ்ச்சியாக கருதலாம்? இல்லை சார், ஒருபோதும் தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் எங்கள் ஏரியாவில் சரி குறைஞ்சபட்சம் அவர் தலைவர் வராரு, புது தலைவர் வராரு, தலைவரை பார்க்க 10 மக்கள் வருவாங்க. அவங்க கூட வர மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் அவங்களே 100 பேர் ஆகிடுவாங்க. அவங்க 100 பேர் வந்துட்டு சராசரி ஒரு கூட்டம் காட்ட போகிறாங்க. கூட்டம் காட்டணும்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரி நடிகர்கள் கூடாத கூட்டமா, விஜயகாந்த் கூடாத கூட்டமா இந்த நாட்டில்? சார், நீங்கள் விஜயகாந்த் சொல்கிற ஞாபகம் வருது. இப்போ சமீபத்தில் வந்து நடிகர் விஜய் அவர்கள் அரசுக்கு வராரு. அவர் விஜயகாந்த் விட்டு சென்ற இடத்தை பூர்த்தி செய்வாரா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா விஜயகாந்தனுடைய அவர் ஒரு நாள் சங்கமாக வச்சிருந்து, ரசிகர் மன்றமாக வச்சிருந்து, அந்த ரசிகர் மன்றத்தின் செயல்பாடு மூலமாக மக்களை ஈர்த்தவர். அவர் தன்னிச்சையான ஒரு இயல்புத்தன்மை கொண்டவர், ஒரு இலக்கிய மனப்பான்மையோடு மக்கள் அணுகுனவர். மக்களுக்கான அவர் பேரே அடுத்த எம்ஜிஆர்னு சொன்னாங்க. உணவு வழங்கியதில் அவர் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதர். அதை நாங்கள் எந்த வகையில் அவருக்கு மறுக்கல, அவர் நாங்கள் போட்டுறோம். இப்போ நடிகர் விஜய் வந்து அரசியல் வந்தால் ஜெயிப்பாருங்களா? நீங்கள் வந்து உங்கள் கட்சி வந்து கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குங்களா? தலைவர் தான் முடிவு பண்ணணும், காலங்கள் தான் பதிச்சிருக்கணும். ஐயா, நீங்கள் இருக்கிற கூட்டணியில் பாமகவும் பாஜகவும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ இருக்கிற கூட்டணி கட்சியோட தலைவர்களோட இப்போ ஆளுகின்ற திமுக அரசு காங்கிரஸை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. அடுத்தடுத்த கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அது திமுக எடுக்க வேண்டிய முடிவு. நாங்கள் அப்பயே பிரதிபலிச்சிட்டோம். பாஜக பாமக இருக்கிற இடத்துல நாங்கள் அங்கே வைக்க மாட்டோம். நாங்கள் எங்கள் தலைவர் அப்பயே அறிவிச்சிட்டார். எங்கள் கொள்கையில் நாங்கள் எப்போதும் நிரந்தரமான கொள்கை, நிலையான கொள்கை, இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை.
இப்போ நாங்கள் திமுகவும் நாங்கள் அங்கே வைக்கிறோம். யார் வராங்க வரலன்றது எங்களுக்கு தெரியாது. நம்ம சேனலுக்கு உங்கள் பொண்ணான நேரத்தை செலவழித்துக்கு மகிழ்ச்சி, நன்றி ஐயா. என்னையும் அழைத்து சிறப்பு செய்த இந்த நியூட்ரி ப்ரோ சேனலுக்கு என் மனமார்ந்த நன்றி. வியூவர்ஸுக்கும் மிக்க நன்றி.